நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் சூரி பேசுறீங்க. நடிகர் நாங்கள் சொல்லணும், நீ சொல்லாதன்னு யோசிக்கிறீங்களா? சரி விடுங்க, பரவாயில்ல. நீங்க தான் பார்த்து கைதட்டி எனக்கு நடிகனா ஒரு பட்டம் கொடுத்துருக்கீங்க. சுந்தரபாண்டியன் இந்த படத்தில் எனக்கு அவ்வளோ ஃபோன் படம் பார்த்துட்டு அத்தனை பேரும் சூரிய ரொம்ப சூப்பராக இருக்குது. சூரிய இதுவரைக்கும் வந்த படம் எல்லா படங்களும் எல்லாம் பார்த்துக்கிட்டே நல்லா இருக்குது. இது உண்மைக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருச்சு. நிலையான ஒரு நடிகன் அப்படின்னு கண்டிப்பாக தைரியமாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. நிறைய இயக்குனர் ஃபோன் பண்ணாங்க, நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொந்த ஊரில் ஒரு வியனுடைய எக்ஸாமில் ரொம்ப சந்தோஷம். எனக்குமே லைஃப் எங்கேயோ ஆரம்பித்து அப்படி எப்படியோ போய் பல கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம பட்ட கஷ்டத்தில் ஓரளவுக்கு அதில் நம்ம கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிட்டோம்னு நான் நினைக்கிறேன். அது பரிவனோட ஆசீர்வாதத்தால், இந்த மண்ணோட ஆசீர்வாதத்தால் இன்னைக்கு திருப்பி ஒரு நடிகனா அது இந்த மாதிரி ஒரு கார் வாங்கிட்டு வந்து அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய சாமியிலே. எங்கள் சாமி சங்கியாசாமி பெற்றவங்களோட ஆசீர்வாதம், எல்லாரோட ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க கூட அப்புக்குட்டி, இனிக்கோ, விஜய் சேதுபதி, சவுண்டர் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா. நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஒரே படத்தில் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிடச்சி எல்லாம் நடிச்சு இன்றைக்கி அந்த படம் ஒரே நேரத்தில் எல்லாருமே வெற்றி பெற்றிருக்கோம். ஒரு வெற்றி படத்தில் இருக்கிறோம். இல்லைடா, இப்போ நடக்கலாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்கள் சின்னதாக ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. டேய் நீ யாரு சிவா தெரியும்ல? எனக்கும் தெரியும். கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட் மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இல்லைன்னா நம்ம சொல்ற சின்ன குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி போஸ்ட் பண்ணி கூட இருந்திருக்காரு தம்பி. அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும். நான் அண்ணன் எதுனா அட்வைஸ்லாம் இல்லை. இன்னும் நீங்க மேல் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறணும்னு எப்பயுமே விட்டுறாதீங்க. ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்கேன். உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்துச்சு. போகிறப்போ ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி, அவங்க ப்ரொடியூசர் டேரக்டர் மாதிரி இருந்துச்சு. சசியன் இருப்பாங்க. நாங்கள் போக பல கடைசி ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் இருந்தார் எங்ககிட்ட. தம்பிங்கன்னு தான் கூப்பிடுவார். நான் இது இதுக்காலம் சொல்லவே இல்லை, மனசார சொல்கிறேன். விஜய் சேதுபதி எல்லாத்துக்கும் தெரியும். கூட பிறந்த அண்ணன் எப்படின்னா அப்படி தான் இருப்பார் எங்கிட்ட. அவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு மனிதன் சசியன். உண்மையில நான் மனதார சொல்கிறேன்னா, நான் கேமராக்காக சொல்லலை. நீங்கள் வாங்கினது எனக்கு சந்தோஷம். எனக்கு நான் வாங்கின சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. தேங்க்யூ பிரதர். ஆக்சுவலாக எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னு, நீங்கள் தீவிரமாக கடல் பக்தி உள்ள ஒரு ஆள்னு. சில பேருக்கு சில விஷயங்கள் அது நடக்கணும் இருந்தால் சில நேரங்களில் அதுவாக நடக்கும். அது விதிம்பாங்க, இங்கிலீஷ் டெஸ்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஏன்னா வெண்ணிலா கபடி குழுல உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த ரோல் இல்லை, வேற ஒரு ரோல் இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக அந்த பரோட்டா ரோல் உங்களுக்கு வந்துச்சு, அதை பண்ணீங்க. அது உங்களுக்கு முக்கியமான ஒரு நல்ல ஒரு பேரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இன்ஃபேக்ட் பரோட்டா சூரியனே பேர் ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ஆமா. அடுத்து விடுதலை உங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூ. நீங்க போயிட்டு இருந்த கரியர்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ. நீங்க இந்த இதை எப்படின்னே நினைச்சு பாத்துருக்கீங்களா? நமக்கு அது கரெக்டான ஒரு இதுல விதியோ ஏதோ ஒண்ணோ, நமக்கு உழைப்போ ஏதோ ஒண்ணு நம்ம கரெக்டான நேரத்துல கரெக்டான விஷயம் எடுத்து கொடுத்துரும் அப்படிங்கிற நினைக்க அந்த நம்பிக்கை உண்டாகும் உங்களுக்கு? கண்டிப்பா எனக்கு சாமி கடவுள் பக்தி உள்ளவன் இல்லை. ஸோ 100% நான் கடவுள் மேல நாம பாரத்தை போட்டு நான் உட்காந்துருக்க கூடாதுல்ல. ஆமா ஆமா, உழைப்பு போடணும்ல. நம்ம உழைப்பு போடணும். உங்களுக்கு உண்மையும் உழைப்பு உங்களுக்கு 100% இருந்துச்சுன்னா கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை ஆட்டோமேட்டிக் உங்ககிட்ட இருக்குங்க. அது நம்மளுடைய கரியர்ல ஏதோ ஒரு முக்கியமான இடத்தை தொடும்போதோ நம்ம ஏதோ பண்ணிருக்கோம்பா அப்படின்னு ஒரு சின்ன மன திருப்தி இருக்கும். அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்போ ஏற்பட்டுச்சு? எனக்கு அது விடுதலை படத்தை ரிலீஸுக்கு அப்புறம் அதை கொண்டாடுற விதங்கள் இருக்குல்ல. காமெடியனா ஃபர்ஸ்ட் படங்கள்ல எதிர்பார்க்காம முதலா வெண்ணிலா கபடின்னு ஒரு படத்து மூலமா நம்ம நம்ம பல பேர் கைதட்டுறப்ப அது பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பட் நம்ம ஜெயிச்சுட்டோம்னு சொல்லிட முடியாது. ஆனா நம்ம 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 வாழ்க்கைக்கான ஒரு நடிகனுக்கான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. விடுதலை நீங்க படம் பண்ணி ரிலீஸ் ஆகி ஒரு மெகா ஹிட் ஆனதுக்கு அப்புறம் உங்க மேல ஒரு எதிர்பார்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, சூர்யாவோட படத்துல இதுல எதிர்பார்க்கணும், இது வித்தியாசமான பண்றாப்ல அப்படின்னு. ஸோ இந்த கருடன்ல அப்படி மக்கள் எதிர்பார்ப்போட வருவாங்க. என்ன எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட? கண்டிப்பா எப்படி அந்த விடுதலை படத்துல ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி ஒரு ஒரு சூரிய என்ன பண்ணிருப்பாப்புல அப்படின்னு இருந்துச்சு. ஒரு நகைச்சுவை நடிகனா இருந்து வெற்றிமாறன் டைரக்டர் விடுதலையில என்ன பண்ணிருப்பாப்புல, என்ன மாதிரி கதை இருக்கு, என்ன மாதிரி ஆக்ட் பண்ணிருப்பாப்புல அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இல்லையா? அந்த எதிர்பார்த்ததுக்கு அந்த படம் இருந்துச்சு இல்லையா? டோட்டலா என்னோட வேற ஒரு பரிமாணமா இருந்துச்சு. கண்டிப்பா கருடனும் அந்த மாதிரி ஒரு பெரிய திருப்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு ஒரு எதிர்பார்க்காத சூரிய பார்க்கலாம். இதுலயும் விடுதலையில எப்படி எதிர்பார்க்க ஒரு டைமென்ஷன் வந்து அதே மாதிரி இந்த படத்துல பார்க்கலாம். கண்டிப்பா விடுதலைக்கு இருக்கு சம்மந்தமே இருக்காது. இது வேற ஒரு கோணத்துல இருக்கும். ஆமா இருக்கும் நம்புறேன் நான். சிறப்பு.